வணக்கம், நான் Mr.homemaker. இன்றைக்கி வந்து ஃப்ரிட்டோ இட்டாலியன் குசைன் வந்து முட்டை இல்லாமல் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட். அதுக்கு தேவையானது வந்து ஃபெட்டா சீஸ், பார்ஸ்லி, ஸ்பீனச், பாலக் கீரைன்னுவாங்க, வெங்காயம் சின்ன வெங்காயம் 2, பச்சை மிளகா, ரோஸ்மேரி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ரோஸ்மேரி கொஞ்சம் அந்த ஃப்ராக்ரன்சிக்காக போடுறது. அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், ரெட் பெல் பெப்பர், சில்லி பவுடர், ஒரிகானோ, சால்ட், கிராம் ஃப்ளவர், கடலை மாவு. இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுங்க, சுடு தண்ணியில். பேன் காஞ்சோனி 10 ml ஆலிவ் ஆயில். இட்டாலியன் குசைன் ஃபுல்லாக ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணோம், அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஆலிவ் ஆயிலே யூஸ் பண்ணுங்கள். கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை போட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க. அப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணது, அப்புறம் கட் பண்ண ரெட் பெல் பெப்பர் அப்படி நல்லா கலரிக்கிங்க. பார்ஸ்லி, தேவையான அளவு சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரிகானோ 1/2 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, ஃபெட்டா சீஸ் போட்ட அப்புறம் 2 நிமிஷம் கலரி மூடி வச்சுருங்க. கடலை மாவு வந்து நல்லா பீட் பண்ணிங்க. நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கடலை மாவை ஊற்றிட்டு ஈவனாக வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை மேலே ஊற்றிட்டு கவர் போட்டு மூடிட்டு ஒரு 15 minutes மூடி வைங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, இன்னும் 10 minutes வெயிட் பண்ணோம். ஃப்ரிட்டோ ரிப்ளிகேட் டேஸ்ட் வந்து ஓகே, பட் திகட்டுது ஒரு 5 வாய் வைக்கும்போது. ப்ளஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சரியாக வந்து பேன் வந்து சரியாக ஃப்ரை ஆகலை கடலை மாவுன்றதுனால. ஓகே, இட்ஸ் நாட் ஃபெயிலியர். நன்றி.